பிடித்ததில் பிடித்தது. பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன? காதில் வாங்காமல் அடுத்த அடியை எடுத்து வைத்து முன்னேறிக் கொண்டே இரு. நல்லா இருக்குல்ல? நம்ம பின்னாடி பேசுறவங்கள எப்பயுமே நம்ம கண்டுக்கவே கூடாது. நமக்கு முன்னாடி வந்து நீ இப்படி தப்பு பண்ற அப்படின்னு சொன்னா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீ கரெக்ட்டா போறன்னு சொன்னா கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனா உங்க பின்னாடி போய் உங்கள புகழ்ந்து பேசினாலும் சரி, உங்கள தப்பா பேசினாலும் சரி, அவங்கள வந்து நீங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. பின்னாடி பேசுறவங்க 1000 பேர் பேசிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் பின்னாடி போய் பேச தான் செய்வாங்க. நம்ம கிட்ட ஒரு மாரியும், பின்னாடி ஒரு மாரியும் இருக்கிறதுக்கு தான் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கறது நம்மளோட வேலை இல்ல. அவங்க பின்னாடி நின்று எப்பயுமே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க என் பின்னாடியே நில்லுங்க, நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னாடி நோக்கி போயிட்டே இருங்க. ஸோ உங்களோட குறிக்கோள நோக்கி போறது மட்டும் தான் உங்களோட குறிக்கோளா இருக்கணும்னு தவிர்த்து, உங்கள பத்தி மத்தவங்க என்ன நெனைக்கிறாங்க, மத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத என்னைக்குமே நீங்க வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க இன்னைக்கு தோத்தீங்கன்னா, "பாத்தியா தோத்துட்ட" அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிச்சு பேசுறவங்களும் உண்டு. நாளைக்கு நீங்க சக்சஸ் ஆயிட்டாலும், இந்த சக்சஸ் என்ன அவனுக்கு லக்ல கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போறவங்களும் உண்டு. ஸோ நம்ம பின்னாடி பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அத நம்ம சக்சஸ் அச்சீவ் பண்ணாலும் சரி, நம்ம தோல்விய பார்த்தாலும் சரி. ஸோ அவங்க பேசுறத காதுல வாங்காம உங்களோட குறிக்கோள நோக்கி ஓடுங்க. கரெக்ட்டா சொல்லிக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாரி வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை பை.